உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. பண்டைய கட்டிடக்கலையில் வளைவு ஒரு மிகச்சிறந்த பொறியியல் அதிசயம். ஒரு நேரான தூண் அல்லது சுவரை விட வளைந்த வடிவம் கொண்ட ஒரு கட்டிடம் மிக அதிக எடையை தாங்கும் திறன் கொண்டது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த வளைவின் மீது எவ்வளவு அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அழுத்தமே அந்த வளைவின் கற்களை இன்னும் இறுக்கமாக்கி அந்த கட்டிடத்தை அதிக வலிமையடைய செய்கிறது. ஒரு வளைவு உடையாமல் இருப்பதற்கு அதன் மேல் விழும் அழுத்தமே ஒரு காரணமாக மாறுகிறது. இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஆழ்மனம் என்பதும் ஒரு வளைவை போன்றதுதான். சவால்கள் வரும்போது நீங்கள் ஒரு நேர்கோடு போல வளைந்து கொடுக்காமல் பிடிவாதமாக இருந்தால் அந்த அழுத்தத்தில் நீங்கள் உடையக்கூடும். ஆனால் உங்கள் உள்மனதின் குரல் நெகிழ்வு தன்மையுடன் இருந்தால் உங்கள் மீது விழும் ஒவ்வொரு சுமையும் உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். அவை உங்களை இன்னும் இறுக்கமான, உறுதியான ஒரு சிகரமாக மாற்ற வந்தவை. உங்கள் உணர்வு என்பது ஒரு கட்டிட கலைஞனை போன்றது. உங்கள் ஆழ்மனதில் எத்தகைய வடிவங்களை உருவாக்குகிறீர்களோ என்பது முக்கியம். நான் எதையும் தாங்குவேன் என்ற நெகிழ்வு தன்மை கொண்ட எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அழுத்தங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல், இது என்னை இன்னும் உறுதிப்படுத்துகிறது என்று எண்ணி பழகுங்கள். நாம் செய்யும் தவறு என்னவென்றால், அழுத்தமே இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்ப்பதுதான். ஆனால் உங்கள் ஆழ்மனதின் வளைவு அந்த அழுத்தங்களை வெற்றிக்கான அஸ்திவாரமாக மாற்றும் திறன் கொண்டது. இன்று முதல் சவால்களை உங்கள் வலிமையின் ஊற்றாக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திர கோட்டையாக மாறும். வாழ்க வளமுடன்.